பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னாட்டுடைய இந்த டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ரோம 12வது அதிகாரம் 1வது வசனம் இப்படியாய் கூறுகிறது: அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை என்பதாக. சரீரம் எப்படி இருக்க வேண்டும், வாட் ஷுட் த பாடி லுக் லைக் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். கருப்பாக பிறந்தவன் சிவப்பாக மாற வேண்டும் என்று அநேக கிரீம் போடுவது உண்டு. சிலர் பாடி லோஷன் என்று சொல்லக்கூடிய கிரீம் போடுவது உண்டு. சிலர் தங்கள் நிறம் மாறுவதற்கு சில மாத்திரைகளும் சாப்பிடுவது உண்டு. வெள்ளையாக பிறந்தவர்களும் தாங்கள் நிறம் வெயிலால் மாறிவிடக்கூடாது என்பதற்காக பல முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுப்பது உண்டு. திருமணம் நிச்சயிக்கப்பட்டவுடன் தங்கள் சரீரத்தை அதிகமாக பேணி பாதுகாப்பதும் உண்டு. சரீரம் கவர்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காக உடற்பயிற்சி செய்பவர்களும் உண்டு. இப்படி ஒரு புறம் இருக்க, நம்முடைய சரீரம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். முதலாவது, நம்முடைய சரீரம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். பாவ கரைகள் இல்லாமல் இயேசுவின் இரத்தத்தால் சுத்திகரிக்கப்பட்டதாக இருக்க வேண்டும். நம்முடைய சரீரத்தை காம விகாரத்திற்கும் வேசித்தனத்திற்கும் விக்கிரக ஆராதனைக்கும் குடிவரிக்கும் பயன்படுத்தக்கூடாது. நாம் எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாய் இருக்கிறோம் என்று வசனம் சொல்லுகிறது. ஆகையால் சபையில் சரீரத்திற்கும் மாம்சீகத்திற்கும் ஒருபோதும் நாம் இடம் கொடுக்கலாகாது. உன் வலது கண் உனக்கு இடறல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எறிந்து போடு. உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கலும் உன் அவயவங்களில் ஒன்று கெட்டுப்போவது உனக்கு நலமாயிருக்கும் என்று மத்தேயு 5:29 கூறுகிறது. நம்முடைய சரீரத்தில் ஒரு பாகமும் கெட்டுப்போகாமல் பரிசுத்தத்திற்கு ஒப்பு கொடுக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். இரண்டாவது, நம்முடைய சரீரத்தை தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். உங்கள் சரீரம் தேவன் தங்கும் ஆலயம் என்று வசனம் சொல்லுகிறது. தாவீது சொல்லுகிறான், ஆண்டவரே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் என்று தன்னை சமர்ப்பிக்கிறவனாய் காணப்படுகிறான். ஆகையால் தான் ஆண்டவரும் கூட தாவீதை பார்த்து, இவன் என் இருதயத்திற்கு ஏற்றவன் என்று சொல்லி இருக்கிறவராய் காணப்படுகிறார். நம்முடைய சரீரத்தை அநேக உலக வேலைக்கு உபயோகப்படுத்துகிறோம். ஆனால் தேவராஜ்யம் கட்டப்படுவதற்கு நம்முடைய சரீரத்தை ஜீவபலியாக ஒப்பு கொடுக்க தவறிவிடுகிறோம். ஒரு கிறிஸ்துவ நண்பரிடம் வந்து ஒரு அரசியல்வாதி தன்னுடைய தலைவனுக்கு போஸ்டர் ஒட்ட அழைத்தார். அதற்கு கீழ்ப்படிந்து அவன் போய்விட்டான். அதே நபரிடம் சபையில் நாற்காலியை போடுமாறு கேட்டதற்கு அவன் செவி சாய்க்காமல் போய்விட்டான். தேவ ஜனமே, ஆண்டவன் நமக்கு 2 முக்கியமான காரியங்கள் நிமித்தம் புத்தியுள்ள ஆராதனை செய்ய கற்றுக் கொடுத்திருக்கிறான். புத்தியுள்ள ஆராதனை என்பது நடனமும் விதவிதமான ஒளியும் வெறும் வாயின் வார்த்தைகளும் அல்ல. புத்தியுள்ள ஆராதனை என்பது உங்கள் சரீரத்தை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவபலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். அதுவே புத்தியுள்ள ஆராதனை. புத்தியுள்ள ஆராதனை செய்வதற்கு நம்மை நாமே அர்ப்பணிப்போம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னாட்டுடைய டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தகப்பனே, எங்கள் சரீரம் நீர் தங்குகிற ஆலயம், பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுகிற இடம் என்ற ஒரு உணர்வோடு சரீரத்தை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்வீராக. பரிசுத்தமும் உமக்கு பிரியமுமாய் காத்துக்கொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கிருபை பாராட்டும். இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகளோடு கர்த்தருடைய சமூகம் இருப்பதாக. கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும். காரிய சித்தியை உண்டு பண்ணும். பொத்தலான பைகளை எடுத்து போடும். உமக்கு பிரியமான ஒரு ஜீவியம் செய்ய இவர்கள் ஒவ்வொருவரும் தங்களை அர்ப்பணிக்க கர்த்தருடைய ஆவியானவர் தாமே உதவி செய்வீராக. ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தை ஒவ்வொருவர் மேலும் தெளிக்கிறேன். போக்கிலும் வரத்திலும் உடனிரும். இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே.